ஸ்ட்ரிம்ப் வந்து சும்மா டெஸ்டிங்காக வந்து நான் ஒரு 4 ஸ்ட்ரிம்ப்பும் வாங்கி வந்து போட்டிருந்தேன். சரி, ஸோ ஃபாக்ஸ் டெயில் எதுக்காண்டி வளர்க்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிம்ப்பு கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 4-5 வெரைட்டி எடுத்து டப்பில் போட்டு பண்ணுவேன். இவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் தேவைப்படாது. ஓகே, ஸோ மாட்டிக்கிச்சு. ஸோ இது மாதிரி தான் என்னோட 4 பேரண்ட் இருந்துச்சு. ஒரே டாஃப்னியா, ஃப்ளவரானு, கப்பி, பீட்டா எல்லாத்துக்கும் எடுத்து போடலாம் போல இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு டாஃப்னியா வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஸோ சிமெண்ட் ஷீட்டை வச்சு வந்து இதை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக டப்பு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு உள்ளே வந்து பீட்டாஸும் கப்பியும் வந்து நான் ப்ரீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மாடியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீட்லேயுமே வந்து இருக்குது ஃப்ளவரானு, பீட்டாஸ் எல்லாமே வந்து கீழே தான் இருக்குது. அதை தாண்டி ஜெர்பில், ஆம்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஹோம் டூர்னு போடலாமான்னு யோசித்தேன். பட் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து நல்லா அப்டேட் பண்ணுறேன். நிறைய வந்து பீட்டாஸு, கப்பி எல்லாமே வந்து ப்ரீட் பண்ணுறேன். உள்ளேயும் சரி, மாடியிலையும் சரி. ஸோ நிறைய பண்ண போகிறேன். அதனால் இப்போதைக்கு மாடியில் இருக்கிறத மட்டும் காட்டுவோம். மெயினாக வந்து நான் ஸ்ட்ரிம்ப் தான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிம்ப் வந்து நான் ப்ரீட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது. ஸோ நிறைய வந்து ப்ரீட் ஆகலை. நிறைய இஷ்யூஸு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கப்பியுமே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் மாடியில் மாலிஸ் இருக்குது, டாஃப்னியா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இதையுமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது டாஃப்னியாக்கான ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் டாஃப்னியா இல்லை, இதை க்ளீன் பண்ணணும். ஸோ வேற ஒரு டாஃப்னியா கல்ச்சர் அங்கே இருக்குது. 2 நாளாக நல்லா வந்து கொஞ்சம் வெயில் ஓரளவுக்கு ஓகேவா அடிக்குது. ஸோ நல்லா கல்ச்சர் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு கல்ச்சர் காட்டுறேன். ஸோ இப்போ கப்பி பார்ப்போம். இது டாஃப்னியா பிடிக்க நெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கப்பி இதில் ஒன்று இறந்துருக்கும், அதை கண்டுக்காதீங்க. ஸோ இறந்த கப்பி ஏன் எடுக்கல அப்படின்னா, இதில் இருக்க செடிக்கு உரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து கோழி கப்பி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். மொத்தம் 3 ஃபீமேலு, 2 மேலு. ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு அப்படின்னா 2 ஃபீமேல் 2 மேல் இதில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கப்பிக்காகவே இதை வச்சுக்கல, ஃபுல்லாக செடி தான் வளர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ஃபாக்ஸ் ஸ்டைலு, அப்புறம் டக்வீட் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல் எதுக்காண்டி வளர்க்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிம்ப்பு கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 4-5 வெரைட்டி எடுத்து டப்பில் போட்டு பண்ணுவேன். இவ்வளோ ஃபாக்ஸ் ஸ்டைல் தேவைப்படாது, பட் பண்ணுவேன். அப்போ ஃபாக்ஸ் ஸ்டைல் தேவைப்படும். அதுக்காண்டி ஃபாக்ஸ் ஸ்டைலை வந்து ரெடி பண்ணேன். பார்த்தா இந்த அளவுக்கு அசர வளர்ச்சியில் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ கப்பி எனக்கு இது ஏன் ப்ரீட் ஆகலை அப்படின்னா, இது எல்லாம் வந்து பெண்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, எல்லாம் வந்து பெண்டு கோழி கப்பி. ஸோ எதுவுமே வந்து எனக்கு குட்டி போடலை. குட்டி போடுற ஸ்டேஜ் வர்றப்ப வந்து இறந்து போயிடுதுங்க. ஸோ அப்படிதான் வந்து எனக்கு ஆயிருக்கு. இந்த ஃபீமேல் வந்து அப்படிதான் இருக்குது. ஸோ குட்டி போடுற ஸ்டேஜில் வந்து இறந்து போயிடுது. ஸோ குட்டி போட முடியலை பெண்டான கப்பியெல்லாம். ஸோ இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கி ப்ரீட் பண்ணுறப்போ அப்படி வாங்கக்கூடாது. மேல் பெண்டு வாங்கலாம். சரிங்களா? மேல் பெண்டு வாங்குறதுல இஷ்யூ கிடையாது. ஸோ ஃபீமேல் வாங்காதீங்க. பெண்டு மேல் வாங்கணும், பெண்டு பேரண்ட் வாங்கணும், குட்டிங்க பெண்டாக தான் வருமானா அப்படிலாம் கிடையாது. நல்ல குட்டிங்க வரும். ஸோ அதனால் பெண்டு மேல் வாங்குங்க, விலை கம்மியாக கிடைக்குது பெண்டு அப்படின்னா. பட் ஃபீமேல் வாங்காதீங்க, குட்டி போட மாட்டுது. போடுற டைமில் வந்து இறந்துருதுங்க. நல்ல குவாலிட்டியான ஃபீமேல்ஸு, மேல் ஃபீமேல் 2மே. பட் எனக்கு வந்து ப்ரீட் ஆகலை. இந்த பேரண்ட்டை வந்து தூக்கி மாலிஸ் கூட போட்டுட்டு அடுத்து நான் வேறு கப்பி தான் எடுக்க போகிறேன். டம்போஸ் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு டம்போ வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக வந்து சேல் ஆச்சுங்க. ஸோ அடுத்து இதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் டம்போ தான் யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து இப்போ ஸ்ட்ரிம்ப் வந்து சும்மா டெஸ்டிங்காக வந்து நான் ஒரு 4 ஸ்ட்ரிம்ப்பும் வாங்கி வந்து போட்டிருந்தேன். சரிங்களா? எல்லோ ஸ்ட்ரிம்ப்பு 4 வாங்கி டப்பில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வாங்கி போட்ட பேரண்ட்லாம் இறந்துருச்சு. ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பெருசாக இருந்துச்சு. அது உள்ளே இருக்குது இந்த டப்பில். ஸோ சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு 4 எடுத்து போட்டு இதில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெட்டு போடாமல் இருந்துச்சு. ஸோ இந்த நெட்டு வந்து போடாமல் வச்சுருந்தேன். அப்போ வந்து நிறைய மஸ்கிட்டோ லார்வா வந்து பெருகிட்டே இருந்துச்சு. என்னால் எடுத்தும் போட முடியலை. அதனால் சரி நெட்டு வாங்கி போட்டுடலாம். நெட்டு வாங்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ லார்வா தொல்லை கிடையாது. ஸோ ஒரு 15 டேஸ் கழித்து திறந்து பார்த்தா உள்ளே வந்து டிராகன் ஃப்ளையோட குட்டி இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு பூச்சா வரும். அதில் எல்லாம் நேற்று வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த பூச்சி வந்து ஸ்ட்ரிம்பை ப்ரீட் ஆக விடாமல் ஸ்ட்ரிம்ப் குஞ்சுங்களை வந்து அது சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. ஸ்ட்ரிம்போட ஃப்ரைஸை, ஸ்ட்ரிம்ப் குட்டிங்களை. சரிங்களா? ஸோ எல்லா குட்டிங்களையும் அதை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ப்ரீட் ஆகலை. ஒரு பேட்ச் ஒரு 10 ஸ்ட்ரிம்ப்பு மட்டும் வந்து எனக்கு ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 10ல் இருந்து தான் 4 வந்து நான் இதை வெளியே எடுத்து போட்டிருக்கேன். நேற்று வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப 10யுமே இந்த சின்ன பாக்ஸில் போட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதையுமே உங்களுக்கு நான் விஷுவல் போடுறேன், அது பாருங்கள்.
ஸோ 10 ஸ்ட்ரிம்புமே அவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு. நான் எதுவுமே உங்களுக்கு பண்ணலை சரிங்களா. உள்ளே வந்து ஃபாக்ஸ் டெயில் இருக்குது, திறந்து காட்டுறேன். உள்ளே ஃபாக்ஸ் டெயில் இருக்குது, அதுக்கப்புறம் டக்வீட்ஸ் அதுங்க வருது அதுவாக தானா, அவ்வளோதான். ஆல்கேஸ் சரிங்களா. இன்றைக்கி வந்து ஆல்கே வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நேற்று தான் க்ளீன் பண்ணேன். இல்லைன்னா இன்னும் நிறைய ஆல்கே இருக்கும், பார்க்க மோசமாக இருக்கும். ஸோ உள்ள அங்கே நடுவில் ஒரு ஸ்ட்ரிம்ப் நிற்குது. இதில் ஸ்ட்ரிம்ப்பு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் 4 மட்டும் எடுத்து வெளியே போட்டு வச்சேன். ஆல்கேஸை சாப்பிட்டு மட்டும்தான் ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. அந்த பெரிய பூச்சி இருக்கிறத நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் ஸ்ட்ரிம்பில் இருந்திருக்கும். ஸோ அது வந்து நான் வலை போடுறதுக்கு முன்னாடி குட்டியாக வந்து இருந்திருக்கு போல், அதனால் அது எனக்கு தெரியலை. வலை போட்டு நான் ஒரு 15 நாள் கழிச்சு தான் திறந்து பார்க்குறேன். பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸ்ட்ரிம்ப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து தலைவர் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு 2-3 இருந்துச்சு, எல்லாம் நேற்று வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து இஷ்யூ இல்லை, ஸ்ட்ரிம்ப் வந்து ப்ரீட் ஆகணும். இதுங்க வந்து குவாலிட்டி வரலன்னு நினச்சேன். எல்லோ ஸ்ட்ரிம்ப் வந்து டப்பில் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு கலரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் தெரியும், எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபுல் எல்லோவாக நல்லா பஞ்சியாக வந்திருக்கு. அது வரதானே செய்யும் நீங்கள் சொல்வீங்க, பட் எனக்கு டப்பில் பார்க்குறப்ப கலரே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. டாப்பில் மட்டும் எல்லோ, சைடில் வந்து பிளெயினாக வந்திருக்கோ அப்படின்னு தான் நினச்சின்னு இருந்தேன். நேற்று க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தேன். ஸோ ரிசல்ட்டு சூப்பர். ஸ்ட்ரிம்ப் மாடியில் ட்ரை பண்ண போகிறேன் இன்னும் நிறைய, ஏன்னா வெயிலுக்கும் தாங்குது, மழைக்கும் வந்து நிற்குதுங்க, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிம்ப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் அப்படின்றப்ப அடுத்து நம்ம மாலிஸ் பார்க்கலாம். மாடி ஃபுல்லாக செடி தான். இது கோழிக்கான கூண்டு, இப்போ ஒன்றும் கிடையாது. ஓகே, இது மழை பெஞ்சு வந்து தண்ணி இவ்வளோ நிரம்பி இருக்கு. இது வந்து லீக் ஆகிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, தண்ணி நிற்காது. ஸோ லீக்கை வந்து ஆல்கே அடைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் தண்ணி நிற்கிது. ஸோ ஃபிஷ்ஷு ஒன்றும் தெரியலை ஆல்கே இருக்கிறதுனால. நான் இருங்க நெட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வந்து ஹார்லிக்வின் மாலி அப்படின்னு நம்ம லோக்கலில் வந்து சொல்லுவோம். இது நேம் அவங்களா வச்சதான், இதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு பலூன் மாலி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பேரண்ட் நான் சூப்பர் கலரில் வாங்கினேன். பட் எனக்கு பேரண்ட் எல்லாமே வந்து வாங்கி 2 நாள்லேயே இறந்துருச்சு. ஒரே ஒரு பேட்ச் குட்டி வந்துச்சு. ஸோ அந்த ஒரு பேட்ச் குட்டி தான் இது சரிங்களா. ஆனால் இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணலை, அதாவது ப்ரீடு அப்படி இப்படின்லாம் யோசிக்காமல் சும்மா தான் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாட்டட்டும். ஓகே, ஸோ மாட்டிக்கிச்சு. ஸோ இது மாதிரி தான் என்னோட 4 பேரண்ட் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் பிளெயின் ஒயிட்டில் இருந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த கலரில் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி, இந்த டாட்டடாக வந்து லைக் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை என்கிட்ட டாட்டடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது சரிங்களா. இது ஒன்றே இருக்கிறதுனால எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இதை ப்ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே வந்து எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபீமேல். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டடாக இல்லாமல் பிளெயினாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ப்ரீடிங் சைஸை ரீச் பண்ணிடுச்சுங்க. இன்னும் ஒரு பேட்ச் கூட குட்டிங்கெல்லாம் இதுங்க போடலை. ரீச் பண்ணியிருக்கு. அந்த டாட்டட் ஒரே ஒரு மேல் வந்திருக்கு. அதை எதனா இந்த மாதிரி நல்ல ஃபீமேல் ஒன்று எடுத்து போட்டு இதுங்களை வந்து ப்ரீட் பண்ணணும். எனக்கு பிளெயின் பிடிக்கல சரிங்களா, சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இதுங்களை கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஹார்லிக்வின் மாலி ஒரிஜினல் நேம் இதோடது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது லோக்கலில் குளத்தூர்லேயும் ஃபார்ம்ஸ்லேயும் சொல்கிற நேமு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இதோட நேம் என்னன்னு தெரிஞ்சுதான் தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். கலக்கி விட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஒரு பேர்லேருந்து இதை இப்போ நான் ப்ரீட் பண்ணணும். குளத்தூரில் தேடினேன், எனக்கு பேரண்ட்டு கிடைக்கல, இதாவது குவாலிட்டியாக கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இதோட பேரண்ட் வந்து குவாலிட்டியாக எடுத்திருந்தேன், அந்த குவாலிட்டி எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ டாஃப்னியா பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துருவோம். ஸோ மேலே வந்து ஒரு ரூம் வந்து பில்ட் பண்ணுறோம் சரிங்களா. உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லாம் எவ்வளோ சீப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்டு தான் வந்து கட்டுறாப்புல, ஃப்ரெண்டு அவரோட பையன் சேர்ந்து வந்து பில்ட் பண்ணுறாங்க. கூட ஒத்தாசைக்கு நான் இருக்கேன். ஸோ சிமெண்ட் ஷீட்டை வச்சு வந்து இதை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக டப்பு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு உள்ளே வந்து பீட்டாஸும் கப்பியும் வந்து நான் ப்ரீட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் உள்ளே வந்து எனக்கு பீட்டாஸ் தான் இருக்கும், கப்பி வெளியே தான் இருக்கும். ஃப்ளோரானுமே வந்து பண்ண போகிறேன். ஃப்ளோரானுக்கு வந்து இங்கே தான் ரேக்கெலாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பீட்டாஸ்க்கும் பார்ட்டிஷன் பாட்லிங் பண்ணுறதுக்கு ரேக்கு எல்லாம் யோசித்து வச்சுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ரூம் வந்து முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 15 days 20 days 20 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும் ரூமு. அது உள்ளே இருக்க வேலை தான் டிலே ஆகும். அந்த டப்பு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கி போடுறது, மீன் அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுறது, அதெல்லாம் டிலே ஆகும். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன்.
எனக்கு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் தான். ஸோ இது பண்ணிட்டு இருக்கனால சுத்தமாக டைம் இல்லை. காலேஜ் விட்டு 5 மணிக்கு வரேன், அதுக்கப்புறம் அவர் 6 மணிக்கிட்ட வருவார், இந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஸோ வீடியோ ரெடி பண்ணுறது அதெல்லாம் இந்த வீக் வந்து ரொம்ப டிலேயாக இருக்கும். ஸோ வீடியோஸ் அவ்வளோவா போட மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடுராத்திரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி காலேஜ் பஸ்ஸில் வீடியோ எடிட் பண்ணி போட பார்க்குறேன். ஓகே, இதை காட்டணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ டாஃப்னியா வந்து பார்ப்போம். ஸோ மழை வந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு, எனக்கு டாஃப்னியா பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. ஒரு 10 டாஃப்னியா தான் உயிரோடு இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு தான் கல்ச்சர் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வெயில் அடிக்குது. ஸோ டாஃப்னியா உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஸோ ஃபுல்லாகவே தெரியுது, அந்த மூலையிலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாஃப்னியா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் எனக்கு நிறைய வரும். வெயில் நிறையவும் அடிக்காமல் கம்மியாகவும் அடிக்காமல் ஒரு மாதிரி நார்மலாக வெயில் அடிச்சுது அப்படின்னா டாஃப்னியா இந்தளவுக்கு எனக்கு வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ எனக்கு டைரக்ட் சன்லைட்டை வச்சு தான் ரிசல்ட்டு, சரிங்களா? இதை வந்து ஒரு 70% க்ளோஸ் பண்ணிடுவேன், 30% வந்து ஓப்பனில் வச்சுருவேன், சரிங்களா? ஸோ இப்போ மழை வெயிலுன்னு கலந்து அடிக்கிறதுனால வெயில் கம்மியாக இருக்குது, ஓரளவுக்கு நார்மலாக அடிக்குது, அதனால் ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ பிடிச்சி பார்ப்போம். டாஃப்னியா அங்கிட்டு இருந்து நெட்டு போடணும் போல இருக்குது, உள்ளே இருக்குங்க. நிறைய டாஃப்னியா, ஃப்ளவரானு, கப்பி, பீட்டா எல்லாத்துக்கும் எடுத்து போடலாம் போல இன்னைக்கு. சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்சி காட்டுறேன். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் அள்ளிட வேண்டியதான். டாஃப்னியா நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இவ்வளோத்துக்கும் ஃபீடு பத்தாது. இவ்வளோ டாஃப்னியா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து உணவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃபீடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ உணவு பத்தலைனா கிராஷ் ஆகிடும். அதனால் நிறைய வருது அப்படின்னா நம்ம அப்பப்போ எடுத்துக்கணும், நிறையா வர்ற அன்னைக்கு. ஓகே, சும்மா தான் பிடிச்சேன், இதுவே நிறைய இருக்கு. ஓகே, இன்னைக்கு டாஃப்னியா வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான் மாடியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டேன். எல்லா செட்டப்பையும் முடிச்சுட்டு மீனெல்லாம் நிறைய ஏற்றிட்டு உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன், ஃபார்ம் டூரும் போடுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் ஃபீட் பண்ணுறேன்.